இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து போர் பதட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இரு நாடுகளுமே தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரக்கூடிய சூழலில் கச்சா எண்ணெயுடைய வரத்து என்பது இந்தியாவிற்கு குறைந்து அதே நேரத்தில் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்பது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், இந்த போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயுடைய வரத்து குறைந்து விலை என்பது அதிகரித்திருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பெட்ரோல் டீசலுடைய விலை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்க்கும்போது 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த பங்கர் பஸ்டர்ஸ் மூலமாக அவர்களுடைய முக்கியமான அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் தகர்க்கிறது பிறகு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரானுடைய லேட்டஸ்ட்டு ஒரு த்ரெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான எண்ணெய் வர்த்தக வழித்தடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20% உலக கச்சா எண்ணெயுடைய ஏற்றுமதி அந்த வழித்தடமாகத்தான் உலக நாடுகளுக்கு செல்கிறது. அது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் பேசப்படுகிறது. அவங்களுடைய பாராளுமன்றமும் அது க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆத்தரைசேஷன் கொடுத்ததுனால அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அது எப்படி இன்னும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரங்களில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக பல நாடுகளுக்கு இந்தியா ஒரு முக்கியமான இறக்குமதி நாடு. அதாவது ஈரான்லேருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் இந்தியா நிறைய வாங்கி கொண்டிருக்கு. சைனா 90% ஈரானிய எண்ணெய் சைனா வாங்கி கொண்டிருக்கு. அந்த முக்கியமான அந்த வழித்தடம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது அப்படின்னா உலக பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க செய்துவிடும். குளோபலாக ஆயில் ப்ரைஸஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது நடக்காதுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா அந்த வழித்தடம் மூடப்பட்டால் பாதிப்புகள் உலக நாடுகளுக்கு மட்டுமில்லை, ஈரானுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த வழித்தடம் மூலமாக தான் அவர்களுடைய ஏற்றுமதி, கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கு. அவர்களுக்கு ஏற்கனவே கட்டுப்பாடுகள் நிறைய, சாங்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் எல்லா நாடுகளும் அவர்கள்ட்டிருந்து வாங்குறதில்லை. இந்தியா சைனா போன்ற குறிப்பிட்ட நாடுகள் மட்டும்தான் அங்கேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். இந்த சூழலில் ஒரு குறுகிய காலத்தில் பெரிய அளவுக்கு நமக்கு இங்கே பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் உயர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அடுத்த சில வாரங்கள் சில மாதங்களுக்கு இந்தியா தாக்குப்பிடித்து விடும். ஏன்னா கையிருப்பு அதிகம், நம்ம குறைந்த அளவில் வாங்கி நிறைய சேமித்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யா போன்ற நாடுகளில் நிறைய கடந்த காலங்களில் குறைந்த மதிப்பிலான கச்சா எண்ணெய் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சில மாதங்களுக்கு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும். இந்த பிரச்சனையோடைய வீரியம் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நகர்வுகள் ஏற்படும். இது தொடர்ந்து அடுத்த 3-6 மாதங்களுக்கு இது நீடித்து கொண்டு அது அந்த பிரச்சனை இஸ்ரேல் ஈரானுடைய போர் பல்நாட்டு போராக இப்போ ரஷ்யா உள்ளே வரும்போது அது பல்நாட்டு போராக மாறும். ஸோ இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது அது மிகப்பெரிய நெருக்கடியை கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்படுத்தும். அப்போ விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இப்போவே உயர்ந்து கொண்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பல்நாட்டு போராக மாறக்கூடிய பட்சத்தில் இன்னும் விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தை எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாமே இன்னும் வரக்கூடிய வாரங்களில் தெரிந்துவிடும் எப்போ ஏற்பட்ட சூழல் இருக்குது அப்படின்னு. என்ன இதில் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, ஈரானுக்கு இப்போ ஒரு முழு போர் செய்யக்கூடிய திறன் இல்லை. அவர்களுக்கு பல இழப்புகளை சந்தித்து விட்டனர். கச்சா எண்ணெயுடைய ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுவிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய எண்ணெய் கிணறை தகர்த்து விட்டது. ஸோ இது போன்ற சூழலில் ஈரான் ஒரு மிகப்பெரிய போரை தொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது போன்ற மீசைல் ஏவுகணைகள் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாராக மாறும்போது அந்த கச்சா எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். 90களில் பார்த்தோம். அதாவது குவைட்டை இன்வைட் பண்ணி அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை பார்த்தோம். அது போன்ற ஒரு கன்வென்ஷனல் வார், அதாவது ஒரு ப்ராப்பர் வார் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் உலக நாடுகளுடைய நிர்பந்தம் ஈரான் மேலே அதிகமாக இருக்குது.
அவர்களுக்கும் இந்த போரை கூடுமான வரையில் நிறுத்தியது தான் நல்லது அப்படிங்கிறதையும் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய வாரங்களில் அதற்கு பதில் தெரிந்துவிடும். இந்தியாவை பொறுத்தளவில் குறைந்த கால அடுத்த 2-3 மாதங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதே விலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி 3 மாதங்களை கடந்து இந்த பிரச்சனையை உயர்ந்து கொண்டே போய் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்து கொண்டே போனால் அப்பொழுது பாதிப்புகள் நமக்கு நேரடியாக தெரியக்கூடும். ஓகே சார். நிச்சயமாக இந்த போர் பதற்றம் காரணமாக அந்த கச்சா எண்ணெயுடைய விலை என்பது அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அடுத்த 2-3 மாதத்திற்கு இந்தியாவிடம் ஸ்டோரேஜ் இருப்பதாகவும் இந்த போர் பதற்றம் 3 மாதத்திற்கு மேலாக நீடித்தால்தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.